நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ராசி பலன்களை போறதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய தனிச்சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். சனி பகவான் நவகிரகங்களின் கர்ம கிரகம் மற்றும் தொழில் கிரகம் ஆகிறார். வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர். சூரியனின் மகன் என்றும் மந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார். சனி பகவான் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து வித கர்மாக்களுக்கும் தலைவர். ஆயுள், தொழில், கர்மா ஆகிய மூன்றுக்கும் அதிபதி காரகன். ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் குறைந்திருந்தாலும் சனி பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் கிடைக்கும். சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள்: உழைப்பு, சமூக நலன், தேசத்தொண்டு, தலைமை தாங்கும் வாய்ப்பு, வாழ்வியல், உலகியல் அறிவு, விஞ்ஞானத்தில் தேர்ச்சி, பெரிய இயந்திரங்கள், கிரக வரிசையில் 6வதாக வருபவர், சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர், அளவின் அடிப்படையில் குருவுக்கு அடுத்த பெரிய கிரகம் சனி. சனியின் பார்வை பலம்: குருவுக்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் உள்ளது. சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகள் ஆகும். 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சிக்கு ஒரு முக்கிய தனிச்சிறப்பு உள்ளது. சனி மகர ராசியில் உச்சம் அடைவது என்பது சுமார் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறுவது. சனி பகவான் கடைசியாக மகர ராசியில் இருந்தது 1990 மார்ச் முதல் 1993 மார்ச் வரை. அதற்கு முன்பு 1961 மகரத்தில் இருந்திருக்கிறார். தற்போது 2025 மார்ச் 29ஆம் தேதி முதல் 2028 மே 1ஆம் தேதி வரை சனி மீண்டும் மகரத்தில் பயணிக்கிறார். இதன் மூலம் சனி பகவான் மகரத்தில் உச்சம் அடைவது 32 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது. இது மிக முக்கிய நிகழ்வு. ஏனெனில் மகரத்தில் உள்ள சனி உச்ச பலம் கொண்டிருப்பதால் நீண்ட காலத்திற்கு ஆழமான மாற்றங்களை ஏற்படுத்துவார். இன்னைக்கு நம்ம சிம்ம ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல அஸ்தப்த சனியா 2025 வராது. சிம்ம ராசிக்காரவங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க, சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்க ராஜா தான். சிம்ம ராசிக்காரங்களோட பேச்சு, நடை, யோசனை எல்லாமே ராஜா மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னது தான் சரி, என் வாழ்க்கை என் வழியில தான் போகணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு தன்னம்பிக்கை குறையவே கிடையாது. நான் இல்லைன்னா இந்த வேலை முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க தலைமை தாங்கிறதுக்குன்னே இவங்க பிறந்தவங்க மாதிரி இருப்பாங்க. இவங்க டிக்ஷனரியில் பொறாமை அப்படின்ற வார்த்தை கொஞ்சம் கூட கிடையாது. நீ உயர்வுக்கு போறியா, அப்போ நானும் மேலே போகிற தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சிறிதளவு கூட பொறாமைங்கிற எண்ணமே இல்லாதவங்க. தங்கள் மேலே நம்பிக்கை காட்டினா உண்மையாக நின்று உதவி செய்வாங்க. ஆனால் அதே யாராவது இவங்களை அவமதிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல கணக்கை தீர்த்துடுவாங்க. இவங்க காதல் வாழ்க்கையில் ரொம்பவுமே பொசசிவான ஆட்கள். ஆனால் அதே சமயத்தில் காதலருக்காக உயிரை கொடுத்தாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சிம்ம ராசிக்காரவங்க தன்னம்பிக்கையில் துளி கூட குறைவு இருக்காது. கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு ஹீரோ மாதிரி அதுலேயும் ஜெயிச்சு மேலே வருவாங்க. தொழில், பணம், வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும்னு ஒரு உறுதியோடு இருக்கக்கூடியவங்க. நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தையும் உயர்த்தி காட்டுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அடுத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணா அப்படின்னா அவங்க நேர்லேயே சொல்லிடுவாங்க. மென்மையாக பேசுறது, இந்த ரீசன் சொல்கிறது, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இவங்களோட டிக்ஷனரியிலே கிடையாது. இவங்களோட நட்புக்கு, சிம்மராசிக்காரங்களோட நட்புக்கு ஒரு விலைங்கிறதே கிடையாது. சிம்மராசிக்காரவங்க ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பிளான் பண்ணுவாங்க. அதை வெற்றிகரமாக நடத்தியும் காட்டுவாங்க. முடிவாக சொல்லணும் அப்படின்னா, சிம்மராசிக்காரங்களோட இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு கெத்தான ஒரு மோட்டிவேஷனல் மூவி மாதிரி போயிட்டுருக்கும். சிம்மராசிக்கான 2025 சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்போது 8ஆம் வீட்டில் அஷ்டமத்து சனியாக அமர்வதால் நீங்கள் இனி எதிலும் முன்னெச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது நல்லது. கடந்த 3 ஆண்டுகளாக கண்டக சனியால் பல கசப்பான அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். ஆனால் எல்லா சமயங்களிலும் கடவுள் உங்களுக்கு யார் மூலமாவது தக்க சமயத்தில் உதவிகள் செய்து காப்பாற்றியது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையாகும். ஆனால் திடீர் முடிவுகளை
கோபம், சந்தேகம், பிடிவாத குணத்தையும் கட்டாயம் விட்டுவிட வேண்டும். விட்டு கொடுத்து போக வேண்டும். இந்த சனிப்பெயர்ச்சி அஸ்தமத சனியாக வருவதால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்ன இருப்பது நல்லது. மேலும் குடும்ப விஷயங்களை வெளியில் பகிர வேண்டாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது அவசியமாகும். முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும்போது சட்ட ஆலோசகரை கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து பங்கை போராடி பெற வேண்டிய சூழ்நிலை வரலாம். சிம்ம ராசிக்கான நட்சத்திரத்துக்குரிய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம் அப்படின்னா, சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. மற்றவர் பேச்சை கேட்டு அவசரப்பட்டு வேலையை விட்டுவிட வேண்டாம். தாய் உடல் நலத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிம்மராசி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, வண்டி, வாகன செலவுகள் ஏற்படலாம். தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலை மாற்றம் உண்டாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வாடகை வீட்டிலிருந்து சிலர் சொந்த வீட்டுக்கு குடி போவீர்கள். தொழில் செய்வோருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும். அதே சமயம் கடன் பிரச்சனைகளால் அவமானங்களை சந்திக்க நேரலாம். சிம்மராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். பிள்ளைகளின் உயர்கல்வி, திருமணம் சம்பந்தமைகள் கவலைகளாக தலை தூக்கும். பணிச்சுமை அதிகரிக்கும். இனி அஷ்டமத்து சனி என்பதால் இரவு பகல் வேலை செய்தாலும் கூட நல்ல பேர் எடுப்பது கடினமாகும். சிம்மராசிக்கான சனிப்பெயர்ச்சி பொது பலன்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இரும்பு, கடல் உணவு வகைகள், ரசாயன கட்டிட உதிரி பாகங்கள் மற்றும் மூலதனம் போடாமல் தொழில் செய்வோருக்கு எல்லாம் நல்ல லாபம் வரும். கூட்டு தொழிலில் பங்குதாரர்களால் மறைமுகமான பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும். சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சியால் பலவிதமான நெருக்கடிகள் வந்தாலும் துணிவே துணை என்ற அன்றாட பணிகளை, கடமைகளை ஏற்று செய்து வந்தால் அஷ்டமத்து சனி எந்த கஷ்டமும் வராது. அஷ்டமத்து சனியால் எந்த கஷ்டமும் வராது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2, 5, 10ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். பண விஷயத்தில் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். மாணவர்கள் கல்வியில் அதிகம் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதால் தேவையில்லாத விஷயத்தை நினைத்து மனம் குழப்பமடையும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வரலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் மந்த நிலை காணப்படும். கடன் வாங்கி தொழிலை விருத்தி செய்ய வேண்டாம். இப்போ சிம்மராசிக்கான நம்ம பொது பலன்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, வேலை தேடி ரொம்ப நாள் அலைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு அலைகிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மாறும். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை எல்லாம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேலையை மட்டும் வரக்கூடிய நாட்களில் விட்டுறாதீங்க. ஏன்னா வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாயிடும். இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு பதவி, பொறுப்பு எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும், சிம்மராசி ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த வருடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு 6-7 மாத காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்குது. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் மறுபடியும் பேசுனீங்க அப்படின்னா போதும், கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது.
உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களை அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலகப் போகுது. இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை அன்று சனி ஓரையில் திருக்கொள்ளிக்காடு ஈசனை வழிபட்டு விட்டு சனி பகவானுக்கு எள்ளு சாதம் படைத்து 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 8 பேருக்கு அன்னதானம் செய்து வழிபடுங்கள். நிச்சயமாக அஷ்டமத்து சனியால் பாதிப்பு குறையும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே சிம்ம ராசிக்கான பொது பலன் தான். ஒரு ஜாதகத்துக்கு ஏற்ப பொது பலனில் மாற்றம் ஏற்படலாம். வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிவாய நமக.